ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்றைக்கி நம்ம மார்ச் மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை அஷ்டமி. எந்த பரிகாரத்தையுமே நம்ம தொடர்ந்து செய்தால்தான் அந்த பலன் கிடைக்கும். ஆனால் இந்த பரிகாரம் ஒரு முறை செய்தாலே போதும், வருடம் முழுவதும் அதன் சக்தி நிறைந்திருக்கும். பைரவரின் அருளால் எதிரிகளின் சூழ்ச்சி, மற்றவர்களால் உங்களுக்கு வரப்போகும் ஆபத்து அனைத்தையும் தடுத்து நிறுத்தும் இந்த சிவப்பு நிற முடிச்சு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை நீங்கள் இந்த அஷ்டமி அன்னைக்கு தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் என்று வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இதனுடைய சக்தி நிச்சயமாக ஒரு வருடம் உங்களுக்கு நிலைத்திருக்கும். இந்த சிவப்பு முடிச்சிருக்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்கின்றது. அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை அஷ்டமி வருகின்றது. அஷ்டமி அப்படின்னாலே கால பைரவர் வழிபாடு. பைரவர் அப்படின்னாலே நம்மளை அந்த துன்பங்களிலிருந்தும் எதிரிகளின் சூழ்ச்சிகளிலிருந்தும் நம்மளை காப்பாற்றும் ஒரு கடவுள்தான் கால பைரவர். அந்த அஷ்டமி அன்று கால பைரவரை வணங்கி இந்த கல்லுப்பை வைத்து நீங்கள் இந்த முடிச்சை கட்டி உங்கள் நிலைவாசலில் நீங்கள் கட்டும் பொழுது இந்த பரிகாரத்தின் சக்தி ஒரு வருடம் உங்களுக்கு காக்கும். உங்கள் குடும்பத்திற்கு எந்த விதமான அந்த கஷ்டமோ துன்பமோ அடுத்தவர்களால் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இது வாசலோடு திருப்பி அனுப்பிவிடக்கூடிய அற்புதமான பரிகாரம்தான் இந்த சிவப்பு துணி முடிச்சு பரிகாரம். இதை நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம். நேரம் காலம் கிடையாது. உங்கள் பூஜை அறையில் போய் இந்த பைரவரையும் உங்கள் குல தெய்வம் இஷ்ட தெய்வம் அனைத்தையும் நன்றாக வேண்டிக் கொண்டு இதுக்கு ஒரு சிவப்பு நிற துணி, சதுரமாக அது பட்டு துணியாக இருந்தாலும் சரி, காட்டனாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி சிவப்பு நிற துணியை எடுத்துட்டு நீங்கள் ஒரு கைப்பிடி கல்லுப்பு மட்டும்தான் இதில் வைக்க போகிறோம். வேறு எந்த பொருளும் நம்ம இதில் வைக்கலை. அந்த சிவப்பு துணியை விரித்து ஒரு பிளேட்டு மேலே வச்சு விரிச்சிட்டு இந்த கைப்பிடி கல்லுப்பை வைத்து உங்களது குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அனைத்து தெய்வத்தையுமே நன்றாக வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கின்றதோ அதை சரி செய்ய இந்த ஒரு அற்புதமான பரிகாரம் உங்களுக்கு உதவி செய்யும். அதனால் நன்றாக உங்கள் கையில் வச்சு வேண்டிக் கொண்டு இந்த சிவப்பு நிற துணியில் அந்த கல்லுப்பை வச்சு இந்த மாதிரி நீங்கள் முடிச்சாக கட்டி அதை நீங்கள் உங்கள் நிலைவாசலில் நீங்கள் கட்டிடணும். நம்ம வீட்டுக்கு வெளியில் உள்ள பிரதான அந்த நிலைவாசலில் கட்டிடுங்க. அது அடுத்தவரின் பார்வையில் படும்படி நீங்கள் கட்ட வேண்டும். இந்த சிவப்பு நிறம் முடிச்சு அதற்காகத்தான் நம்ம கட்டுறது. அந்த அடுத்தவர் பார்வையில் படும்படி நீங்கள் ஒரு ஆணி கூட மேலே இருந்துச்சுன்னா அதில் கூட கோர்த்து போட்டுடலாம். உங்களுக்கு முடிச்சு போட அந்த சரியாக வரல அப்படின்னா ஒரு சிவப்பு நிற நூலால் கட்டி கூட நீங்கள் அப்படியே தொங்க விட்டுறலாம். வேறு எந்த நிறத்துலையுமே அதில் முடிச்சு போடக்கூடாது. இந்த மாதிரி அந்த நிலைவாசலில் இந்த உப்பு அந்த சக்தி மிகுந்த அந்த உப்பு இருக்கும் பொழுது, அதுவும் அந்த சிவப்பு துணியில் வெளியிலேருந்து வர்றவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் நினைக்கணும், இவங்க இப்படி இருக்காங்களே அப்படின்னு நினைத்து வருகிறவர்களின் அந்த எண்ணங்கள் கூட உங்களை அடையாது, உங்களை தாக்காது. எந்த நிலையிலும் அவர்களது அந்த கண் திருஷ்டியோ அல்லது அந்த சூழ்ச்சியோ உங்களிடம் நெருங்கவே நெருங்காது. இந்த முடிச்சு உங்களது நிலைவாசலில் இருக்கும் பொழுது நம்ம வீட்டுக்குள்ளே நம்மளோடு நன்றாக உறவாடி விட்டு வெளியில் போய் நமக்கு எதிராக சதி செய்பவர்கள் தான் இன்றைய நமக்கு அந்த மாதிரி நமக்கு தெரிந்தவர்கள் தான் அதிகம். நம்ம நல்லாவே இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறது நம்மளுக்கு தெரிந்தவர்கள் தான் அதிகம். அந்த மாதிரி இருப்பவர்களுடைய எண்ணங்களோ அவர்களின் செயல்களோ உங்களை தாக்காமல் உங்களை வந்தடையாமல் தடுக்கக்கூடிய சக்தி இந்த சிவப்பு முடிச்சு கல்லூப்பிற்கு இருக்குது. இந்த கல்லூப்பை நீங்கள் வருடத்திற்கு ஒரு முறை மாற்றினாலே போதும். இதை இந்த அஷ்டமி அன்று கால பைரவரை வணங்கி நீங்கள் செய்தால் இன்னுமே சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இதில் இருக்க வேறு எந்த பொருளும் நம்ம சேர்க்கலை. ஒரே ஒரு கைப்பிடி கல்லுப்பு மட்டும்தான் சேர்த்திருக்கின்றோம். இந்த கல்லுப்பிற்கே அவ்வளவு ஒரு சக்தி இருக்கின்றது. எந்த காரணத்திற்காக நம்ம செய்கின்றோம் அப்படின்றது தான் முக்கியம். நிறைய பேர் நினைப்பீங்க அடுத்தவர்களால் நம்மளுக்கு என்ன பிரச்சனை வருகின்றது அப்படின்னு. ஆனால் அவங்களுடைய அந்த ஒரு சாதாரண பார்வை கூட அந்த கண் திருஷ்டியால் அழிந்த குடும்பங்கள் எவ்வளவோ இருக்கின்றது. கண் திருஷ்டியை நம்ம ஈஸியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு அதனால தான் நமது முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள்.
அதனால் எப்பேற்பட்ட கண் திருஷ்டியையும் அந்த போட்டி பொறாமையையும் தீய ஒரு எண்ணங்களையும் போக்கக்கூடிய அதை வெளியில் உங்களை தாக்காமல் விரட்டி அடிக்கக்கூடிய அற்புதமான சக்தி மிகுந்த இந்த சிவப்பு துணி முடிச்சு பரிகாரத்தை நீங்கள் செய்து உங்கள் நிலைவாசலை கட்டுங்க. நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு எப்போதும் கிடைக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.